இப்ப தேர்தலை நெருங்கி கொண்டு இருக்கோம். இப்ப ம், ம். நம்ம தமிழக வாக்காளர்களுக்கு முன்னாடி வந்து 2 பெரிய திராவிட கட்சி இருக்கு. ஒண்ணு நிச்சயமா. வந்து டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. இந்த 2 கட்சியில எது பலமான கூட்டணி வச்சிருக்கு? அவங்களோட பலம் என்ன? பலவீனம் என்ன? என்னுடைய கணிப்பு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவங்க அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி தான் வலுவான கூட்டணி அப்படின்னு நம்பிக்கையோட சொல்ல முடியும். என்ன காரணம்னா 5 ஆண்டு காலத்துல அரசாங்கத்து பேர்ல பெரிய அளவுல ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நிறைய திட்டங்கள் தந்திருக்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்கு இலவச பஸ் வசதிகளை தந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம். இப்ப 4 நாளைக்கு முன்னால 5000 ரூபாய் எல்லோருடைய கணக்கிலையும் வர வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது வந்து கிராமப்புறங்கள்லையும் நகரப்புறங்களையும் பெரிய அளவுல ஒரு மாறுதலை திமுக பேர்ல பெரிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உண்டு செய்திருக்குது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில நல்லாதான் நடத்துறாங்க அப்படிங்கிறது. நான் வந்து விவசாயத்து தொழிலா கொண்டவன், சரியா? அதனால நல்லாதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசாங்கத்து பேர்ல மக்களுக்கு பொதுமக்களுக்கு பெரிய அளவுல ஒரு வெறுப்பும் கிடையாது. அதாவது வெற்றி கூட்டணி வந்து மு.க. ஸ்டாலின் அவங்க அமைச்சிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அப்படின்னு 100% நம்பிக்கையோடு சொல்லலாம். அதிமுகவுக்கு பலவீனமா எது நினைக்கிறீங்க? அவங்க பாரதிய ஜனதாவோட இருக்கக்கூடிய விஷயம் வந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில ஒரு பெரிய பின்னடைவை இமேஜை வந்து உண்டு பண்ணியிருக்குது. பிஜேபி கூட்டணி தான் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களோட பலமா எதை பாக்குறீங்க? அந்த கூட்டணியோட பலமா என்ன பாக்குறீங்க? இப்ப பிஜேபி சர்வீஸ் தான், மக்களுக்கு வேண்டிய சர்வீஸ் கொடுக்கறது நல்லா இருந்தா பண்ணுவாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏமாத்தி பண்ணா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க.